அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டிஎன்ஏயோட கவுன்சிலிங்கை பற்றி தான் கிளியராக பார்க்க போகிறோம். எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் டிஎன்ஏயில் கவுன்சிலிங் ஃபஸ்ட்டு ஃபேஸ் கவுன்சிலிங் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ முந்தானத்தையோட கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நேற்று ஒகேஷனல் ஸ்டூடெண்ட்டுக்கும் ஃபஸ்ட்டு ஃபேஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்டுமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ முடிச்சவங்களுக்கு ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ போய் பாருங்கள். எல்லாருக்கும் சீட் அலாட் ஆகிடுச்சுன்னா அவங்க நம்ம லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம், என்னென்னலாம் பண்ணணும் அடுத்ததுன்ற வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ போய் மறக்காமல் பாருங்கள். ஃபேஸ் 2 கவுன்சிலிங் எப்போ வரும்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்மள்ட்ட கேட்டுட்டு இருக்காங்க. அது வந்து ஜென்ரலாக இருக்கட்டும், ஒகேஷனலாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே வந்து கேட்டுட்டு இருக்காங்க. சார் ஃபேஸ் 2 கவுன்சிலிங் எப்போ சார் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்லைடிங் எப்போ சார் வரும், ஃபஸ்ட்டு ஸ்லைடிங், ஏன்னா நிறைய பேர் வந்து ஃபஸ்ட்டு ஸ்லைடிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் கிளியராக பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்லைடிங்கை பற்றி பார்ப்போம். ஸோ ஸ்லைடிங் வந்து இன்னைக்கு வரதா சொல்லியிருந்தாங்க. நிறைய ஸ்டூடெண்ட் வந்து கேட்டிருந்தாங்க. லாஸ்ட் வீடியோலேயே நம்ம அப்லோட் பண்ணியிருந்தோம். ஸ்லைடிங் வந்து நமக்கு மண்டே தான் போஸ்ட்மார்ட் ஆகிருக்குது. ஓகேங்களா? மண்டே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக மண்டே வரும். ஓகே, அதே போல் சீட் அலாட்மெண்ட். ஓகேங்களா? ஸோ ஃபேஸ் 2ஓட சீட் அலாட்மெண்ட் எப்போ சார் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து ஃபேஸ் 2ஓட சீட் அலாட்மெண்ட் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த ஃபேஸ் 2ஓட சீட் அலாட்மெண்ட் வந்து இன்னைக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை. என்ன ரீசன் சார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டூடெண்ட் கேட்குறாங்க. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபேஸ் 1ல கவுன்சிலிங் ஃபேஸ் 1ல பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட் வந்து வெளியில் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸோ இல்லை இன்ஜினியரிங்கோ ஏதோ ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவங்க போனஃபைட் சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஓகேங்களா? ஸோ போனஃபைட் சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு வந்ததுனால அவங்க நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் பிஃபோர்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ கம்மியான ஸ்டூடெண்ட் தான் வெளில ஜாயின் பண்ணியிருப்பாங்க. போனஃபைட் சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு வருவாங்க. இந்த டைம் வந்து நிறைய பேர் வந்து போனஃபைட் சர்டிஃபிகேட்டோட வந்திருக்காங்க. நாங்கள் வேறு காலேஜில் படிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருக்குமே 3 நாள் டைம் கொடுத்தாங்க. ஓகேங்களா? ஐ திங்க் இன்னையோட லாஸ்ட் டேட்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இன்னையோட நீங்கள் வந்து இந்த சர்டிஃபிகேட்ஸ் எந்தெந்த சர்டிஃபிகேட் ஒரிஜினல்ஸ் எல்லாத்தையுமே சப்மிட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா உங்களோட சீட்ஸ் வந்து கேன்சல் ஆகிடும் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த காரணத்தால் தான் நமக்கு வந்து ஃபேஸ் 2, ஓகேங்களா, ஃபேஸ் 2ஓட சீட் அலாட்மெண்ட் டேட் வந்து தள்ளி போயிருக்கு. ஏன்னா இன்னைக்கு தான் வந்து ஃபேஸ் 2ஓட சீட் அலாட்மெண்ட் டேட் சொல்லியிருந்தாங்க. ஸோ இது வந்து தள்ளி போயிருக்கு. சார் என்னைக்கு சார் ஃபேஸ் 2ஓட சீட் அலாட்மெண்ட் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 22 இல்லைனா 23. ஓகேங்களா? ஸோ ஆல்மோஸ்ட் வியாழக்கிழமை இல்லை வெள்ளிக்கிழமை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கிளியராக ஃபேஸ் 2ஓட சீட் அலாட்மெண்ட் வியாழன் வெளியில் தான் வரதுக்கான வாய்ப்புகளே இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த ரீசனுக்காக தான் தள்ளி போயிருக்குன்றதை நம்ம இது பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த இன்ஃபர்மேஷனும் கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் வெயிட் பண்ணுறது ஃபேஸ் 2ஓட சீட் அலாட்மெண்ட்டுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷனும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ சீட் அலாட்மெண்ட் வந்து அந்த டைமில் வருதுன்னா நமக்கு எப்போ சார் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வருதுன்னா கண்டிப்பாக வந்து நமக்கு 26 இல்லை 27 வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து நம்ம ஒரு அசஸ்மெண்ட் தான் நம்ம பண்ணி சொல்லிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த ரேஞ்சில் இருக்கலாம் அப்படின்றது ஒரு அசஸ்மெண்ட்டாக தான் நம்ம பார்த்து சொல்லிட்டு இருக்கோம். மேபி ஏதாவது சேஞ்ச் இருந்தால் கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய ஸ்டூடெண்ட் வெயிட் பண்ணுறவங்க இந்த 150 பிலோ கட் ஆஃப் ரேஞ்சில் இருக்கவங்க நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இருக்க கரண்ட் ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிசியாக இருக்கட்டும், எம்பிசியாக இருக்கட்டும், எஸ்சியாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா 165 இல்லை 164 எபோ தான் இருக்குது. ஓகேங்களா? ஆல்மோஸ்ட் 90% ஆஃப் சீட்ஸ் வந்து ஃபில் ஆயிடுச்சு. ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா 800 to 1000 சீட்ஸ் தான் நமக்கு வந்து பேலன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஜென்ரல் கவுன்சிலிங்கில். அப்படி இருக்கும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு அதிகபட்சமாக ஒரு 160 இல்லை 155 எபோ தான் வந்து கூப்பிட்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதுவும் ஒரு அசஸ்மெண்ட் தான். ஆனால் 155 பிலோ கூப்பிட்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஸ்டூடெண்ட் வந்து நீங்கள் வெயிட் பண்ணுறதை விட பெட்டர் நம்ம நல்ல காலேஜில் மேனேஜ்மெண்ட்டில் சேர்ந்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ நிறைய பெஸ்ட் காலேஜில் நம்ம சேர்த்து விட்டுருக்கோம். நிறைய ஸ்டூடெண்ட் வந்து பயனடைஞ்சிட்டு இருக்காங்க. உங்களுக்கு 150 பிலோ கட் ஆஃப்ல நீங்கள் இருக்கீங்கன்னா நம்மளோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், எடுத்து கால் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜாக பார்த்து ரொம்பவே கம்மியான டொனேஷனில் ஜாயின் பண்ணி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அர்ஜென்ட்டாக போயிட்டு ஏதோ ஒரு காலேஜில் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை போய் ஜாயின் பண்ணிடுறாங்க. அப்படி மட்டும் அந்த தவறை பண்ணாதீங்க. நம்மளோட கான்டாக்ட் நம்பர் எடுத்து கால் பண்ணுங்கள். சார் இங்கே எவ்வளோ போகுது, இங்கே ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எவ்வளோ, இந்த காலேஜ் நல்லா இருக்குமான்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் டிசைட் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய காலேஜில் ரொம்பவே கம்மியாக நம்மக்கிட்ட சொல்லியிருக்காங்க. சார் உங்கள்கிட்ட இருந்தால் சொல்லுங்கள், ரொம்ப கம்மியான டொனேஷனில் ஜாயின் பண்ணிக்கிறோம் உங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மறக்காமல் நம்ம கான்டாக்ட் நம்பர் எடுத்து கான்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு பெஸ்ட் காலேஜில் ரொம்ப கம்மியான டொனேஷனில் ஜாயின் பண்ணுறதுக்கான எல்லா ஹெல்ப்புமே பண்ணுறோம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா எல்லாருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரிஜிஸ்டர்டு ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ வந்ததுன்னா கண்டிப்பாக எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? நீங்கள் கவுன்சிலிங்கில் கூட அட்டென்ட் பண்ணிக்கலாம். பட் யாருக்கா ஒருத்தவங்களுக்கு பயனடையும். அதனால் எல்லா குரூப்ஸ்க்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்புக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.